வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியில் பொதுவாகவே திமுகவுக்கு ஒரு சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கே தெரியும். பொதுவாக அதுவும் இப்போ அதிமுகவோட பிஜேபி இருக்கிறதுனால சிறுபான்மை திமுகவுக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டம் திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முறை அதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு நடுவில் பேசினாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இருக்கிறதுனால இந்த மைனாரிட்டி ஓட்டு ஃபுல்லாக கொஞ்சம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சமீப காலம் நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, பல பேராயர்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போய் ஆதரவு கேட்குறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திமுகவுக்கு இவர் ஆதரவு, மோகன்சி அவர் ஆதரவு, ஒவ்வொருத்தராக பேர் போடுறாங்க. மோகன்சி ஆதரவுன்னு போடுறாங்க, ஒவ்வொரு பேராயிரம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குல்லையே, அவங்க ஆதரவு இருக்கிறதுனால மொத்த மைனாரிட்டியோட திமுகவுக்கே போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படியா சார்? இது ரொம்ப ராங் நரேட்டிவ். அது ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கு போகுதுங்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 2016 செல்வி ஜெயலலிதா ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சதுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு எல்லாமே அமைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சித்தரிக்கிறது என்ன, 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த சைடு இருக்குது, பிஜேபி இந்த சைடு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக இந்த ஓட்டுகளை வாங்கிச்சு, இல்லைன்னு சொல்லலை. புரிஞ்சுங்களா? திமுக பட் ஆனால் இப்போ நரேட்டிவாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்தவர்கள்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு பிஷப்புக்கு, ஒரு பாஸ்டருக்கு, ஒரு போப்பாண்டவருக்கு, ஒரு சாமியாருக்கு மட்டும் சர்ச்சை சொந்தம் இல்லை சார். திருச்சபைங்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள். எங்கள் ஓட்டை அப்படி அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்களா? எப்படி கேட்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க பண்ண ஒரு ஃபாதர் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா? ஓகேங்களா? நீ இந்த வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அவங்க கேட்டுருவீங்களா? நீ இந்த பொழப்பை மட்டும் பாருன்னு சொன்னால் ஒரு ஃபாதர் கேட்டுருவீங்களா? அப்படிங்கும் போது ஓட்டு உரிமையில் ஒரு ஃபாதர் தயவு செய்து இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதரோ பிஷப்போ பாஸ்டரோ யாருமே நல்ல ஃபாதர், நல்ல பிஷப்பு, நல்ல பாஸ்டர் இதில் தலையிடவே மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ திமுக ஆதரவுன்னு சொல்கிறது நானும் பார்த்தேன். இது பத்திரிகை இல்லைன்னா நான் படித்தது நான் பார்த்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வரது பார்த்தீங்கன்னா இது எந்த மீடியாவில் வருதுன்னு பாருங்கள். அந்த மீடியாவில் என்ன ஆகுனா, சிஎஸ்ஏ ஆர்சி பேராளர் மற்றும் ஜீசஸ் நிறுவனர் பால் தினகரனை சந்தித்து திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டினர்னு போட்டுட்டு மேலே திமுக ஆதரவுன்னு போடுறாங்க. இவங்களே ஒரு பெரிய ப்ராடு. புரிஞ்சுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார், அது வாங்கினது ஒன்று பிளஸிங்ஸ் மட்டும்தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் நேரடி உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 2021 சட்டமன்ற எலெக்ஷனில் போட்டிட்டேன்னா. புரிஞ்சுங்களா? நான் போட்டிட்டப்ப நானும் இதே மாதிரி எல்லா ஃபாதரு பிஷப்பு எல்லாத்தையும் போய் பார்த்தேன். என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸே உங்களுக்கு காட்டுறேன். புரிஞ்சுங்களா? இவர் லூத்ரன் பிஷப்பு. புரிஞ்சுங்களா? இவர் சென்ட் ஜோசப் காலேஜோட ஃபாதரு. இவர் பார்த்தீங்கன்னா மோகன்சி தெரியுங்களா? மோகன்சி தெரியும். இந்த மாதிரி வேரியஸ் ஃபாதர்ஸு, வேரியஸ் பிஷப்பு, வேரியஸ் பாஸ்டர்ஸு, அவங்க இஎஸ்ஏ பிஷப்பு எல்லாத்துட்டே நான் போய் நான் என்ன கரெக்டாக எழுதியிருக்கேன் பாருங்க. எஸ்டர்டே ஐ ரிசீவ்டு பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஆசீர்படுறதுக்கு. அதாவது ஆசீர்பட்டு ஆதரவுன்னு போடுறது எவ்வளவு பெரிய ப்ராடு சொன்னு பாத்துக்கோங்க. கீழே ஆதரவு திரட்டினு போட்டு மேல ஆதரவுன்னு போடுறது. நீங்க குறிப்பா திருச்சி இன்னைக்கு என்ன சார், நான் ஒரு கிறிஸ்டியன் சார். நான் போறேன், நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு பிளெஸிங் வாங்குறேன். இல்லைன்னு சொல்லல. புரிஞ்சுங்களா? நான் பிளெஸிங் வாங்குறேன். ஓகேங்களா? அப்பயே பிளெஸிங்கை நீ வாங்குற. ஓகேங்களா? போன வாட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வந்தார் சாந்தோமுக்கு. அப்போ யார் கூட கூட்டணி இருந்தார்? அவர் பிஜேபியோட கூட்டணி இருந்தார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணார்? அப்போ விஜியா இருக்கிற ஃபாதர் அந்தோணிசாமிங்கிறவர் பிளஸ் பண்ணி அமிச்சார். அப்போ பிஜேபிக்கு கூட்டணியா? வானதி சீனிவாசன் பார்த்தாங்கல்ல. ஓகே, எல்லாருமே பார்ப்பாங்க சார். சார், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ இன்க்ளூசிவ் ரிலிஜன் சார். இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அலோன். யார் நாளைக்கு நீங்கள் எல்லா வேட்பாளரும் நாளைக்கு போய் நின்று நாளைக்கு பிளெஸிங் கேட்டிங்கன்னா எல்லாருமே பிளெஸ் பண்ணுவாங்க சார். நீங்கள் பிளெஸ் பண்ணாத நீங்கள் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் பிளெஸ் பண்ணுவாங்க. நான் நேராக மசூதிக்கு போகிறேன், பாய் ஊதுங்க பாய்னா நமக்கு பேசி ஊதி விடுறாங்களே, அவரோட ஆதரவு எனக்கு வந்துருமா? இது ஒரு குருக்களுக்கு போகிறேன், நேராக ஒரு குருக்கள் இது பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருங்கோ அப்படின்னு சொல்லி நல்லா பூவை தூக்கி மேலே போட்டாருன்னா எல்லாம் இந்து ஓட்டு எனக்கு வந்துருமா? இது ஒரு ராங் நரேட்டிவ் சார். இது ஒரு போலி பிம்பத்தை திமுக பயத்தில் இருக்குது. அதாவது பேஸ்மெண்ட் வீக்கா இருந்து அப்படியே ஆடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது அவங்க குரலுக்கு ஆமா ஆதரவு பெற்ற வேட்பாளர்
அப்படி இருந்தா அமைதிப்படை படத்துல வர மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராங் நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம மசூதிக்கு போகிறோம், மசூதிக்கு போய் நம்ம வந்து ஓட்டு கேட்குற உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சர்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓட்டு உரிமையில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் லீடர் வில் ஸ்டே ஆல்வேஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கேனன் லான்னு எங்களுக்கு ஒரு லாவே இருக்குது, புரிஞ்சுங்களா? இப்போ எங்கள் இதில் ஒரு சாக்ரட்மெண்ட்டு வந்து நீங்கள் ப்ரீஸ்டூட் எடுக்கலாம், இல்லைனா மெரிட்டல் லைஃப் எடுத்துக்கலாம். 2 பேருமே ஈக்குவல் தான், புரிஞ்சுங்களா? அவங்க வந்து ரிலீஜியஸ் லைஃப்னு போகிறதுனால அவங்கள இது பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதமும் பிளெஸ்ஸிங்கும் வாங்குறோம் மொழிய, புரிஞ்சுங்களா? அவங்க வந்து பொலிட்டிக்கல் லைஃப் இப்போ லேட்டி நான் பேசலாம், நான் அரசியல் பற்றி பேசலாம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டல் லைஃப்பை நோக்கி போயிட்டேன், அவங்கன்னா கடவுளை நோக்கி போயிட்டாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை பேசக்கூடாது. இதுதான் எங்கள் கேனல் அப்படி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் பேசி 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 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கள் ராஜ்யம் சுருங்கினதுனால பார்த்தீங்கன்னா கேனலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க. அதாவது ஸோ நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் இது பண்ணக்கூடாது, பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் எப்படி கலந்துரையாடல் பண்ணலாம், இது பண்ணலாம். நான் எல்லா சர்ச்சுனா யாரை எங்கே கூப்பிட்டு கலந்துரையாடல் வச்சாங்க, என்ன பண்ணாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் கலந்துரையாடலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஷப் ஹவுஸ்லேருந்து ஒன்று வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது சென்ட் பண்ணிட்டு 11/4/2026 அன்னைக்கு திருச்சியில் கொண்டு போய் வச்சாங்க, ஓகேங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஷப்போட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஜார்ஜ் அந்தோனிசாமின்னு சொல்லி பிஷப்போட பேரை ஆர்ச்சி பிஷப் பேரை மேலே போட்டுட்டு அவர் வரவே இல்லை. இவங்களா வந்து பார்த்தீங்கன்னா 4 திமுக காரங்க 4 இந்த காரங்களை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, அங்கே எதுக்கு திருச்சி கிழக்குக்கு போகிறாங்க? மெட்ராஸ் டயசிஸில் நடத்த வேண்டியது எதுக்கு திருச்சி கிழக்குக்கு போகிறாங்க தெரியுங்களா? அதுவும் இந்த ஆதரவு பூரா திருச்சி கிழக்குல தான் நிறைய வருது, ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்ட் 2 நம்ம பேசணுமே, ஓகேங்களா? மிஸ்டர் டாக்டர் இனிகோ இருதயராஜ் எஃபின்னு போட்டிருக்காரு, ஓகேங்களா? அது எஃபிக்கு என்ன ஃப்ராடு பையன்ற மாதிரி சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃப்ராடு பண்ண அன்னைக்கு பிரியாணி போட்டது வந்து இந்த ஆளுங்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு கூட்டம் நடக்கும்? அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு நடந்ததாகவும் எந்த விதமான அவங்கவுங்கள டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி திருச்சபைக்கு கேள்வி கேட்கறதுக்கு இன்றைக்கி எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் உங்கள் சின்ன பையனை பார்த்து நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படி நான் கேட்பானா சார்? அப்படிங்கும்போது ஒரு ஓட்டை வந்து நீ இங்கே போடாத இங்கே போடுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அப்படிங்கும்போது அவங்களும் ஈடுபட மாட்டாங்க. ஈடுபடலை அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் சொல்கிறதுல நீங்கள் வாங்கினது. ஆனால் இல்லை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10% இருக்கிறாங்க சார். 10% முட்டு கொடுக்குற ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அதாவது கர்த்தரை பேச வேண்டிய இடத்துல கண்ட மனுஷனை பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எச்சரிக்கை கொடுத்துருக்கேன், புரிஞ்சுங்களா? நீ வந்து கிறிஸ்துவோட துண்டை போடுற, இந்த துண்டை கழட்டி வச்சுட்டு அந்த கட்சி துண்டை போட்டுக்கூடா அப்படின்னு வாடா போடான்னு தான் அதுக்கப்புறம் பேசுவான். சார் கட்சின்னு ஆகி போச்சுன்னா வாடா போடான்னு பேசுறதுல அப்புறம் என்ன இருக்குது, புரிஞ்சுக்கலாம்? மரியாதைக்கு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? பிரியாணியை போட்டு பிரியாணி அவன் கட்சிக்காரன் பிரியாணி வாங்கி நீ அப்புறம் நீ அப்புறம் என்ன நெக்ஸ்ட் கோட்ரூம் பிரியாணின்ற மாதிரி பிரியாணி இன்னைக்கு திங்க ஆரம்பிச்சுட்ட, நாளைக்கு குவார்டர் வாங்கி குடிக்க ஆரம்பிப்ப. நீ அப்புறம் என்ன ஃபாதரா பாஸ்டரா? நான் இப்படி தான் கேட்பேன். அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், ஃபாதரா இருக்கட்டும், ஐயரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஓகே, எங்கள் ஐயர்னா வந்து சிஎஸ்ஐயில் ஐயர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சிஎஸ்ஐயில் பிஷப் வந்து ஐயர்னு சாமியார் வந்து அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆன்மீகம் கிடையாது, புரிஞ்சுங்களா? ரிலீஜியஸ் லீடர் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். அதுங்கிறது வந்து எங்களோட கொள்கை. ஆதீனமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதாவது ஆதீனமா இருக்கட்டும், எங்க ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், பாஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க இன்னைக்கு ஒன்றும் நுழைஞ்சிட்டான். ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்து இன்னைக்கு ஒரு சப்போர்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சர்ச்சுக்கு வந்து தாவேக்காக்கு இன்னைக்கு 50 வயசு கீழே இருக்காங்க, ஏன்னா தாவேக்காக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இப்போ எவனும் போகலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பாஸ்டர் சோத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இவங்க கொடுக்குற காசு வச்சு தானே சார் அந்த பாஸ்டர் வாழ்றாரு, புரிஞ்சுங்களா? நாளைக்கு இந்த பாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினாரு அப்படின்னா நான் சொல்றேன், மற்ற கட்சிக்காரங்கன்னா அந்த பாஸ்டர்கிட்ட போகாதீங்க, புரிஞ்சுங்களா? அந்த பாஸ்டர்கிட்ட நீங்க போல அப்படின்னா, ஏன்னா இப்போ பாஸ்டருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம் சார் திருச்சி கிழக்கு தொகுதியில். பாஸ்டருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா, இந்த லஞ்சத்தை வாங்கி பிழைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம்ன்றது கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. நான் வந்து எல்லா பாஸ்டரையும் சொல்லலை, நான் வந்து எல்லா பாஸ்டரையும் சொல்லல, நான் வந்து எல்லா பாஸ்டரையும் சொல்ல, எல்லா ஃபாதரையும் சொல்ல, எல்லா பிஷப்பையும் சொல்ல. திமுக இது வந்து 10% இந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இதை செய்யறாங்க. இதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இல்ல திமுகவோட நலத்திட்டங்கள் எதையும் சேர்த்துக்கலாமா? எது சார்? இந்த 1 லட்ச ரூபாய்
5000 ரூபாய் கொடுத்தது இதை வந்து நடத்திட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து கண்ணில் கொட்டுக்கணும். இது வந்து நான் வந்து இப்போ வந்து உங்கள் சேனல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது வந்து பட்டுப்பாடு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 பேர்த்த நீங்கள் எங்கேயுமே கூட்ட முடியாது சார். நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா கூட 200 பேர் 500 பேரும் கூட்ட முடியாது சார். ஒரே ஒரு இடத்துல 200 பேரும் 500 பேரும் கூட்ட முடியும்னா அது வந்து சர்ச்சு தான் சார். அந்த சர்ச்சை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து கண்ணில் வச்சுக்கணும் சார். நீங்க எப்படி இதை ஆதரவு கொடுப்பீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்ற ஒரு நோக்கத்தை இருக்கணும் சார். வெளியில இருந்து பார்க்கும்போது அப்போ இவங்க ஓட்டு போற அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்ல சார். இப்போ என்னன்னா நான் அதான் சொல்லிட்டேன் சார், ராங். இந்த மீடியானா என்ன சார் இருக்குது, 90% மீடியா இவங்க கையில் தான் சார் இருக்குது. கொஞ்சம் 10% மீடியா வந்து ஏடிங்க கையில் இருக்குது சார். புரிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து பேசினா மக்கள்கிட்ட போய் சேர்றது எப்படி, எதுக்கான்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாதிரி சேனல் மொழியாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோம். இப்போ மீடியாஸ்னால் வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே சோல்டு சார். இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பை நீங்கள் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்துடுறாரு நல்லது செய்ய. அதுக்கு என்ன 130 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம் இந்த யூடியூப்ல 2 ஆட் வருது. ஓகேங்களா? 130 கோடி யார் காசு, யார் காசு, எங்கேருந்து எடுத்த, எங்கேருந்து திருடின காசு தான் கேட்பேன். திருட்டு பசங்க எங்கேருந்து திருடின காசு தான் கேட்பேன். புரிஞ்சுங்களா சார்? எல்லாத்தையும் யூடியூப்லாம் போட்டிங்கன்னா வருதுல்ல சார். இதுக்கு என்ன சார் ஃப்ரீயா வாசம் சார் பண்ணுது? யூடியூப் என்ன ஃப்ரீயா பண்ணுதா? 130 கோடி செலவு பண்ற அப்படின்னா நல்ல வார்த்தை கூட இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அதுதான் சொல்றேன். அதுக்கு 2 ஆடு இப்ப நம்ம வீடியோ போட்டீங்கன்னா கூட 2 ஆடு வரும். ஆமா, ஓகேங்களா? இந்த 2 ஆடு வருதுன்னா 130 கோடி. இந்த காசு ஏது? நீ 4 கோடி ரூபா சொத்து வச்சிருக்க, கஷ்டப்படுற, வீடு இல்லாத, கார் இல்லாத முதலமைச்சர் 130 கோடி நீங்க எப்படி செலவு பண்றீங்க? ஒரு யூடியூப்ல எல்லா மக்களும் இதை பாக்குறாங்க சார். எல்லா மக்களும் யூடியூப் பாக்குற எல்லா மக்களும் பாக்குறாங்க. கட்சி நிதி அதுதான் ரொம்ப என்ன கட்சி நிதி யார்ட்டு இருந்து வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா தான் 10,000 ரூபாயோட வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு இருக்கு அதுல கூட எடுக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு மனிதரை நீங்க மனசுல யோசிச்சு பாருங்க சார். ரொம்ப நல்லவர் சார். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நாக்க புடிங்கி கேட்குற மாதிரி சார்ல்ஸ் மார்ட்டின் கேட்டார் பாத்தீங்களா கேள்வி. நீ 500 கோடி நீ என்னை வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி லாட்ரி வந்து உள்ளுக்குள்ளே வந்துடணும்னு எங்கள் அம்மாவை சொல்கிற. ஓகே, நாங்கள் 500 கோடி ரூபா கொடுத்தோமே. ஓகே, உன் அக்கௌண்ட்டுக்கு தானே கொடுத்தோம், நீ உதயநிதியில போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புன மாதிரி வந்து சார்ல்ஸ் மார்ட்டின் வந்து சொல்லியிருந்தாப்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்துக்கு குரலே நெரிக்கும் போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி எவனாச்சும் டொனேஷன் கொடுப்பானா சார்? ஆமா, அப்பயே அந்த 500 கோடி எவனாச்சும் டொனேஷன் கொடுப்பானா? அப்படின்னா என்னன்னா மிரட்டலுக்கு ஆளாகப்பட்டாங்க. இல்லைன்னு சொல்ல, அவங்க இவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க, நான் இங்கே பண்ணவே இல்லையாடா பிஸ்னஸ், இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைங்கிற 500 கோடி டொனேஷன் நீ எதுக்கு அவன்கிட்ட வந்து வாங்கின? இல்லை அதான் 500 கோடி இப்போ படம்லாம் எடுத்தாங்க. கலைஞர் தான் கதை அப்படிங்களா? அது சும்மா பிட்டா போட்டிருப்பாங்க, எந்த போ அப்படின்னு சொல்லி நாய்க்கு வரிக்கை போடுற மாதிரி, நாய்க்கு வரிக்கை போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தின்ன நீ எப்படி ஒன்று இதாக பண்ண முடியும்? அவங்க கேட்குறாங்கல்ல, நீ 500 கோடி நான் கொடுத்தது வயிற்றில் தான் கொடுத்தேன், உன் அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? அந்த 500 கோடி வச்சு என்ன பண்ண? எதுக்கு நீ என்கிட்ட தான் 500 கோடி வாங்கினா? கேள்வி போய் அவங்கள்ட்ட கேளுங்க சார். என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்கன்னு ரொம்ப சூப்பரான ஒரு பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைன்ற மாதிரி அவங்கள காசு எல்லாத்தையும் மிரட்டி அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே அரசியலில் இறங்குறாங்க சார். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் ஆகுது. ஒரு சூழ்நிலை பில்டப் ஆகி எல்லாத்துக்கும் இதாக ஆகும்போது சும்மா தேவையில்லாமல் இவன் சம்பாதிக்கிறான், இவனை கூட்டிட்டு வா. இது மாமூல் வாங்குற ரவுடி பாய பண்ணுற வேலை சார். இது ரவுடி பசங்க தான் வந்து மாமூல் வாங்குவாங்க. அவன் ஏதோ ஸ்டேட்டில் போய் லாட்ரி விற்கிறான், என்னவோ பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். அவன் தமிழ்நாட்டில் பண்ணல, தமிழ்நாட்டில் லாட்ரி தடை இருக்குது, இங்கே ஒன்றும் பண்ணல. இங்கே நீ கூப்பிட்டு 500 கோடி வாங்கினான்னு கேட்குறேன். உன் கட்சி நிதிக்காக நீ 500 கோடி வாங்கியிருக்கிய, இது எதுக்கு வாங்கின? நீ பதில் சொல்லு. சார்லஸ் கூட எனக்கு தேவையே இல்லை, நீ சார்லஸ் நீனா அடிச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? நீங்க 2 பேருமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 500 கோடி வாங்கினா அவர் ஃபேவரா தானே பண்ண வேண்டியது, எல்லா விஷயமும் வழி கிடையாது. அதுதான் இது இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது மட்டும் இல்லை சார், இது மட்டும் இல்லை. இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு அப்புறம் பாருங்கள். இதில் ஒரு இந்த எம்எல்ஏ வந்து எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான கஷ்டத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டிஎம்கே மேனிஃபெஸ்டோவை பைபிளுக்கு உகந்ததான் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், ஒரு சேனலில் சொன்னேன், திரும்ப சொல்கிறேன், செருப்பால் அடிப்பேன்டா அப்படின்னு. ஏன்னா பைபிளுக்கு இது வேறு மதத்தோட ரிலீஜியஸ் நூலுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம முஸ்லீம் பிரதர்ஸோட புனித நூலை நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாலும், இல்லைன்னா ஹிந்து பிரதர்ஸோட புனித நூலை சொல்லியிருந்தீங்கனாலும் உங்களை செருப்பால் அடிச்சிருப்பாங்கன்னா மாட்டாங்களா? உங்களுக்கு கிறிஸ்தவனா இழிச்சா வேணாடா, நான் அடிப்பேன்டா, செருப்பால் அடிப்பேன்டா ஒன்று.
நான் சொல்றேன் சார், இந்த வேட்பாளருக்கு நான் எச்சனை இதை வந்து கண்டனம் கூட நினைக்கிறேன். இது திருக்கோவிலூர் தொகுதி, திருக்கோவிலூர், அதை அமுச்சு விட்டுருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? இதுனா வந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது பைபிள் மாதிரியா? ஓகே, நீ வந்து பிராடுகார தயாரிக்கிறதும் பைபிள் ஒண்ணுங்களா? நீ பைபிளையும் படிக்கல? ஆமா, இல்ல சார், பைபிள் எப்படி நீங்க இது பண்ண முடியும்? இதே பைபிளுக்கு பதில் வேற நீங்க மாத்தி பாரு. ஓகே, குரான்னு சொல்லிப்பாரு, இல்லைன்னா பகவத்கீதைன்னு சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல எவ்வளவு கல் எரியும்னு. இப்ப நீ அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வருது சார். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியணும், பார்க்கணும். புரிஞ்சுங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதுல என்னன்னா, உங்களுக்கு என்ன தைரியம்னா, மைனாரிட்டி ஓட்டு நம்ம கிட்ட தான், நம்மளை மீறி போகாதுன்ற தைரியம் தான் அது சார். அதுக்காக தான் நான் சொல்றேன், மைனாரிட்டி ஓட்டு நமக்காக தான். ஓகேங்களா? நம்மளை மீறி போகாது. அதுக்கு தான் இந்த போட்டோ சார். வானதி சீனிவாசன் மதச்சார்பட்ட கூட்டணி. இப்படி பாருங்க, இது பாருங்க. அதாவது வெளியில வந்து நாங்க வந்து இந்த இனிகோ இருதயராஜ் எஃப்பி, டாக்டர் இனிகோ இருதயராஜ் எஃப்பிக்கு தான் நான் அப்ரிவேஷன் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த இனிகோ இருதயராஜ் எஃப்பி பாருங்க, அவரு வானதி இந்த சைடு தமிழிசை சவுந்தரராஜன் முந்து சோஃபால. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கிடையாது, என்டிஏ கிடையாது, இது மதச்சார்பட்ட இல்ல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பனை மரத்துல ஒரு கொடுத்து தென்னை மரத்துல இவங்களுக்கு காசு வேணும்னா லாட்ரி மாட்டின்ட்டு வந்து வாங்கிக்குவாங்க. இவங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா ஆனந்தி சீனிவாசன் இவங்க யார் சார்? இப்ப யாரு சார் பி டீம்? யாரு சார் பி டீம்? இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க பிசினஸ்க்கு ஒரு தடை. இப்ப இந்த ஆளுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு சார், புரிஞ்சுங்களா? இந்த பிசினஸுக்கு தடை அப்படின்னா நேரா போய் உட்காந்துருவான். ஓகேங்களா? எங்க வேணா போய் உட்காருவான். என்ன வேணா, ஏன்னா பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சேங்கிறான்ல. ஓகேங்களா? இவன் வயிற்றுனா கிளாக்க மாத்துறது, இதுனா இன்னும் ஆவணம் இல்லை. இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் பேசிடுறேன். ஓகேங்களா? இனிகோ இருதயராஜ் இந்த கேண்டிடேட் இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவர் ஸ்டாலின் அவர் அறிமுகப்படுத்தும் கூட சொன்னார், வெயிட்டான. ஆமா, உண்மையில வெயிட்டான. அதுதான் நான் சொல்றேன். இனிகோ இருதயராஜோட டேட்டா பார்த்து கூட பாருங்க. ஓகேங்களா? 30/31/5 சொல்லி ஆதார் கார்டில் இருக்குது. இந்த ஆள் வந்து ஜூலை 20 வந்து பிறந்த நாளை கொண்டாடுறான். அவன் ஃபேஸ்புக்னா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 20 டேட்டா பர்த்லேருந்து ஃப்ராடு சார். இனிகோனாவே ஃப்ராடு சார். ஓகேங்களா? டேட்டா பர்த்லேருந்து ஃப்ராடு சார். ஜூலை 20 கூட இருக்காங்க எல்லாத்தையும் கேளுங்க. அவங்க போஸ்டர் அடிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. உன் ஆதார் கார்டில் ஓகேங்களா 31/5 போட்டிருக்க உன் பிறந்த நாள், புரிஞ்சுங்களா? நீ எதுக்கு ஜூலை 20 கொடுக்குற? ஓகேங்களா? இனிகோனாவே ஃப்ராடு சார். அவன் டாக்டர் பட்டம் எதில் தரம் வாங்கினாங்க. கலைஞர் எப்படி ட்ரெயின் ஏறாருனாரு, எப்படி இங்க வந்தாரு, கலைஞரை பத்தி தான் பண்ணாரு ஆராய்ச்சி. அது எதுக்குப்பா ஆராய்ச்சி? அதுக்கு ஒரு டாக்டர் பட்டம். இது எங்க பண்ணிருக்காங்கன்னா நம்ம லயலா கல்லூரியில அங்கதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த லயலா கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை பத்தியே ஒரு ஆராய்ச்சியா. கலைஞரை பத்தி என்னையா ஆராய்ச்சி? ஓகேங்களா? அதுக்கு ஒரு டாக்டர் போட்டோம். இந்த டாக்டர் போட்டோ வச்சு நீ எந்த யூனிவர்சிட்டியில போய் நீ ப்ரொஃபஸரா போற? நீ டாக்டர்னு போட்டிருக்கதே ஒரு கேவலமான விஷயம். ஓகேங்க, இதுதான் சார் இவங்களோட அரசியலை. இது ஒன்று தான் நம்ம எடுத்து வச்சோம்னா இப்போ எல்லாத்துக்கும் மேலே தலைமை. இப்போ இந்த லெட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பிடிஎஃப்ல வருது. ஓகேங்களா? ஒரு பிடிஎஃப்ல யார் என்னன்னே தெரியல. நம்ம வந்து இது பாசிச பாஜகவுக்கு எதிர்ப்பா கூட்டணி இது பண்ணுறது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு இது போட்டு, ஓகேங்களா, ஒரு இதுவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆயர் பேரவை வந்து வெளியிட்ட லெட்டர் மாதிரி ஒன்றும் லெட்டர் இது கிடையாது, லெட்டர் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது சார், எதுவுமே கிடையாது, லெட்டரேட் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு போலி பிம்பத்தை நீங்க வெளியிடுறது. நம்மளும் ஒன்று அடிச்சு கொடுத்துருவோம் போப்பாண்டா இந்த வந்துச்சு. நான் வந்து என்ன சொல்றேன், எந்த கட்சியுமே சரி ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். புரிஞ்சுங்களா? நான் வந்து சார் எங்க சர்ச்சை வியாபாரமாக்குறாங்க சார். நான் அதுக்கு தான் சார் சொல்றேன், சவுக்கு கொடுத்து இந்த பள்ளிகளும் அடிக்கணும் சார், சவுக்கு கொடுத்து அடிக்கணும். ஏன்னா இயேசுநாதர் எப்போ கோவப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீ இது வியாபாரத்துக்காக வந்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சவுக்கு கொடுத்து அடிப்பேன், உடனே சவுக்கு எடுத்து அடிப்பேன். இப்போ என்ன சார் ஆகிப்போச்சு? இவங்க பண்ற வேலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப நான் சொல்ல சார், நீ கையில இருக்க காசு எடுத்து வச்சுட்டு நீ அந்த துண்டை போட்டுக்கிட்டு என்ன இலை வேணா பண்ணு, உன் வெள்ளை உடைய போட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு சார். ஒரு சின்ன வயசு சார், ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவுக்கு வந்து 75 வயசு சார், புரிஞ்சுங்களா? ஒரு ஃபாதருக்கு வந்து 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு போய் பிளஸிங் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? அந்த ஃபாதர்ன்றதுனால உன் துண்டுக்கு தான் மரியாதை. நீ இதை கழட்டி போட்டு டிஎம்கே துண்டை எடுத்து போட்டான்னு வச்சுக்குவேன், செருப்பால தான் அடிப்பேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? இது நான் எல்லாத்தையுமே சொல்ல சார். நீங்கள் டைட்டில் கார்டில் ஒன்று போட்டுருங்க. ஓகேங்களா? 90% ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸு, பாஸ்டர்ஸு எங்கள் இதில் இருக்கவங்க எல்லாமே நல்லபடியாக தான் இருக்காங்க, நல்லவர்களாக தான் இருக்காங்க. சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், வராங்க பிளெஸிங் பண்ணுங்கிறாங்க, அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது.
புரிஞ்சுங்களா? அதனால நான் வந்து குத்த சொல்ல, இந்த 10% ஓகேங்களா, இந்த 10% இந்த 10% எப்படி தெரியுங்களா பண்ணுறாங்க? இப்போ சர்ச் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு பிளெஸ்ஸிங்னு சொல்லி வந்துட்டு வீட்டில் வந்து நீங்கள் ஓட்டு கேட்குறாங்க சார். இந்த 10% இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இந்த WCC காலேஜ் அந்த சிஸ்டர் இது அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்து டாக்டர் எலினோட டாக்டர் தௌசண்ட் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட இது நான் தான் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஓட்டு கேட்க போகலாம்? நான் இதுவும் சொல்கிறேன், இந்த இனிகோ இருதயராஜோட தங்கச்சி வந்து ஃபிலோமினாஸில் வந்து டீச்சராக வேலை பார்க்குறாங்களா, எதையோ வேலை பார்க்குறாங்கன்னா உங்கள் ஃபிலோமினா ஸ்கூல்னு சொன்னாங்க எனக்கு வந்த தகவல் படி. ஏதோ ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேரை கூட நான் சொல்லலை. ஓகே, அவங்க வந்து எப்படி ஓட்டு கேட்கலாம்? ஒரு டீச்சர் போய் ஓட்டு கேட்கலாமா சார்? ஏற்கனவே ஒரு டீச்சர் டான்ஸ் ஆடின சஸ்பெண்ட் பண்ணாங்க. டான்ஸர், அதாவது தாவேக்காக்கு வந்து டான்ஸ் ஆடினா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே WCC பிரின்சிபல் வந்து சார்பாக பேசினாலுமே இது நம்ம ஸ்டெல்லா மேரி சிஸ்டர் வந்து சார்பா பேசினா அதெல்லாம் ப்ரமோஷனா போட்டுக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுதுல்ல சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு ஊழல்னு. நான் முன்னாடியில இருந்து சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு புது ஆளுங்க கிடையாது, எல்லாமே இந்த பிராடுகார. அதாவது நம்ம 234 பேர்த்த ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணாதான் கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வந்து சுத்தமாவாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க, இவங்களும் லஞ்சம் வாழ்றதுக்காக தான் இருப்பாங்க. இப்ப 234 பேர் வந்து லஞ்சம் வாங்காம இருந்தாங்கன்னா கீழே இருக்க வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு லஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படி ஊழல் இந்தியாவா மாற்றி வச்சிருக்காங்க சார். இதுதான் இந்த 2.0வா? நீ ஊழல் தமிழ்நாடு தான் 2.0வா? நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் சார் இந்த டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் வாங்கலன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது சார். நான் இது வந்து ஃபைனல் வார்னிங்காக கொடுக்குறேன். அந்த 10% கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸு, பாஸ்டர்ஸு, பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு ஃபைனல் வார்னிங், இதோட நிப்பாட்டிக்கோங்க. அந்த 10% தப்பு செய்கிறவங்க திருந்திக்கோங்க. நீங்கள் திருந்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே வந்து அந்த கட்சி துண்டை அவங்க மேலே போடுவேன். இது உங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிரும். தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். ரிலீஜியஸ் லீடர் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். இந்த கட்சின்னு இல்லைங்க, எல்லா கட்சியிலேருந்து நீங்கள் தள்ளி நிடுங்கன்னு தான் சொல்கிறேன். மக்களை சிந்திச்சேன். இங்கே இப்போ யார் கேட்டாலும் மக்களும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இது உங்களுக்கு அவமானத்தை தான் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்றாங்க. அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு நீங்க விடக்கூடாதுங்கிற. இது போட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இவங்கன்னா வெளியில வந்து சொல்லணும், நாங்க இந்த மாதிரி ஆதரவு கிடையாதுங்க, அவங்களே யூஸ் பண்ணிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். நீங்க சொல்லலாம்னாலும் உங்க தப்புங்கிற. நீங்க அதை சொல்லலாம்னாலும் உங்களுக்கு தப்பு. நீங்க சொல்லல, நான் இது பண்ணல, தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா நீ சாத்தான் தானே, நீ சாத்தான் தானே, நீ யூதாஸ் தானே. கடவுள் கூட தான் யூதாஸ் இருந்தான். புரிஞ்சுக்கணும்? நீ யூதாஸா நீ வந்து 12 அப்போஸ்தலரான்றது நீ தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எங்கள் சர்ச்சில் இருக்க சானிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அது மரபை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா கடவுளை நோக்கி மட்டுமே போங்க சர்ச்சு. ஓகேங்களா? நமக்கு பாதுகாவலர் வந்து சென்ட் மேரி, சென்ட் ஜோசப், சென்ட் பிரான்சிஸ், சென்ட் கிறிஸ்டபர், சென்ட் மைக்கேல், சென்ட் ஜான், எல்லாம் சென்ட் ஆண்டனி, எல்லாமே சென்ட் லூயிஸ், எல்லா செயின்ஸும் நமக்கு வந்து பாதுகாவலர். நமக்கு எந்த மனுஷனும் பாதுகாவலர் கிடையாது. இந்த வார்த்தையை எப்போ இந்த ஃபாதருங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்களோ இவங்களை வித்துட்டாங்க சார். இவங்களை வித்துட்டாங்க. சில ஃபாதர்ஸ்னா இருக்கிறாங்க சார், நம்ம பேர் கொடுப்பட விரும்பல. விண்ணில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மண்ணில் இருக்கிற ஸ்டாலினுங்கிறான். ஓகேங்களா? அந்த ஆளுக்கு ஒரு பதவி, இப்போ கவர்மெண்ட் மாறினா அந்த ஆள் பதவி போயிடும். புரிஞ்சுங்களா? அந்த ஆளுக்கு ஒரு பதவி. இப்போ அந்த ஆள் என்ன ஃபாதர்னு கூப்பிடுவேனா, அந்த ஆளுன்னு கூப்பிடுவேனா? உனக்கு என்னடா மரியாதை? இயேசு கிறிஸ்துவை போய் இப்படி கம்பேர் பண்றிய, நீ என்ன மனுஷனாடா? நாயன் தான் நான் பேசணும். அந்த அளவுக்கு சார் நான் வந்து தரந்தாழ்ந்து பேசக்கூடாது எல்லாமே நினைக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்ற பயம் இருக்கணும் சார். அதாவது ஒன்று கேட்குறாங்க, ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கணும். இப்படி பேசினா என் கிறிஸ்டியானிட்டியில் என் கர்த்தரை கம்பேர் பண்ணிங்கன்னா நான் திட்டுவேன், நான் திட்டுவேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து ரிமார்க்கபிளாக நான் வைக்கிறேன் சார். நான் யாருக்காகவும் திட்டல சார். இந்த கட்சி அந்த கட்சின்னா பேசுகிறேன், நான் கிறிஸ்துவத்துக்கு மட்டும் பேசுகிறேன். நான் பேசுறது கிறிஸ்துவம், நீ பண்ணுறது பாலிடிக்ஸ். உனக்கும் பாலிடிக்ஸுக்கு என்னடா சம்பந்தம்? இதுதான் சார் என்னோட கேள்வி. இது இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும் போதுனா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிருங்க, பிரியாணியை கட் பண்ணி விட்டீங்க. பிரியாணி கட்டுதான் இல்லை அவ்வளோ மானரோசம் இருக்காங்க. ஏன் சார் பிரியாணி வாங்கி திங்கலாமா? யோசிச்சு பாருங்க சார். ஒரு கட்சிக்காரன்ட்ட போய் பிரியாணி வாங்கி திங்கலாமா சார்?
இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்குங்கிறோம். இப்போ நீ வந்து பிரியாணி வாங்கி திங்கிறிய அந்த ஃபாதர்ஸ்னா ஓகே, உனக்குன்னா அசிங்கமாக இல்லை? உனக்குன்னா அசிங்கமாக இல்லை? உனக்கு ஏன் உங்கள் நம்ம சர்ச்சில் காசே இல்லையா? நீ பிரியாணி இல்லை, பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாமே வச்சு திங்கிறதுக்கான எல்லா வசதியும் நீ வச்சுருக்க. உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது என்ன இருக்குதுன்றது நம்ம எல்லாம் டெய்லி பார்க்குறோம். அப்படிங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் சார். இது ரொம்ப ஒர்ஸ்ட்டு பாலிடிக்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பாஜகக்காரனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கேயும் ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து. இங்கே வந்து நாங்கள் தான் வந்து மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற? இங்கே என்ன ஃப்ராடு தானே பண்ணிட்டு இருக்க? எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஃப்ராடு தான், எல்லா இடத்துலையும் எங்களுக்கு காசு தான் வேணும். இவங்க தான் சார் உண்மையான பி டீம், இவங்க தான் உண்மையான பி டீம். ஆனால் நான் இதை பற்றி பேசவும் இல்லை. நான் பொலிட்டீஷியனாக நான் பேசணுன்னா நான் பேசுவேன், விமர்சகராக நான் பேசணுன்னா பேசுவேன். பட் ஆனால் கிறிஸ்துவன்னு வந்ததுனால நான் யாருக்கும் எதுவுமே பேசலை. நீ பேசாதங்கிற, நீ பேசுனது நீங்கள் பேசாதவங்களுக்கு ரொம்ப, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 10% ஃப்ராடு நடக்கிறது காரணமே 90% ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அமைதியாக இருக்கிறது தான். சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பாஸ்டர்ஸ் பிஷப் ஆர்ச்சி பிஷப் வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்கள் 90% மக்கள் நீங்கள் நல்லா நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறது தான் இந்த 10% குற்றம் நடக்கிறதுக்கான காரணமும் வர. நீங்கள் இதை வந்து வன்மையாக கண்டிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? மக்கள் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பாங்க. உங்களை எதிர்த்து வந்து மக்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் எப்பயுமே உங்கள்கிட்ட பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதுனா வந்து ஒரு ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன், புரிஞ்சுங்களா? எனக்கு என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் தான் இந்த ஆதங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான தூணாக இருப்பேன், ஒரு பொருளாக இருப்பேன், புரிஞ்சுங்களா? ஒரு சவுக்காக இருப்பேன்.